அதாவது இப்போ நீங்க ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ நீங்க ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க. ஸ்கூல் போயிட்டுருந்தா உங்களுக்கு என்ன தோணும்? ஸ்கூலுக்கு போணும். நம்ம வந்து படிக்கணும். இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும். இல்லன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு, தூங்கிட்டு, தின்னுட்டு, தூங்கிட்டு, காலைல எந்திரிச்சு திரும்ப அதே வேலைய தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா ஏதாச்சும் மைண்ட் செட் வந்திருக்கா? எனக்கு அந்த மாரி தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்புட்ன்னா, நம்ம எதுக்கு படிக்கிறோம்னு தோணுச்சு. இது எல்லாருக்குமே தோணும் தான். ஆனா வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டா தோணுது. எதுக்கு படிக்கிறோம் அப்புட்ன்னா, ஓகே நம்ம நல்லா படிச்சா தான் வந்து ஒரு நல்ல காலேஜ் போலாம். ஓகே. ஏன் நான் ஒரு நல்ல காலேஜ் போணும் அப்புட்ன்னா, ஓகே. அம் நல்ல காலேஜ் போனா தான் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா தான் அங்க வந்து ஒரு சம்பளம் இருக்கும். மணி இருந்தா தான் நம்ம வந்து லைஃப்ல என்ன வேணா பண்ண முடியும் அப்டின்ட்டு இருக்கும். எனக்கு வந்து ஒரு ஓகே. பணம் தான் சம்பாரிக்கணும்னு ஆயிடுச்சு. 4 வருஷம் காலேஜ்க்குள்ள போய் தான் சம்பாரிக்கணுமா? இல்ல வந்து ஒரு வேலைக்குள்ள போணுமான்னு ஒரு தாட் இருக்கு. எனக்கு வந்து இன்டர்நெட்ல சர்ஃப் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் உட்காந்து ஆ கன்னா பின்னான்னு நோண்டி பார்த்துட்டே இருப்பேன். ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாச்சும் தேடிக்கிட்டே இருப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ஆம் ஸ்கில் இருந்தா போதும் வேலைக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சு. அதில வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. வந்தோனே ஓகே. அப்புறம் எதுக்கு 4 வருஷம் வந்து காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய தேடி பார்த்தேன். அப்போ வந்து ChatGPTலாம் எப்போ நான் வந்து 10வது படிக்கும்போதே இத பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சர்ச் பண்றதுக்கு. அப்போவே வந்து ChatGPTலாம் கேட்கும்போது லைக் அது சொல்லுது வந்து அ காலேஜ் முடிக்கிற 98% பீப்பிளுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஓகே. அப்போ 98% ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஜாப் கிடைக்கலன்னா, அப்புறம் எதுக்கு அந்த 4 வருஷம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நெறைய கெயின் பண்ணலாம். இது பிராக்டிகல்ஸ் பண்றாங்க, ப்ராஜெக்ட் பண்றாங்க. தியரி நாலேட்ஜ் இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, இது வந்து அ ஒரு ஃபேமிலி பிரஷரா இல்ல வந்து நம்மளுக்கு அந்த மென்டாலிட்டி அப்படியே இருக்கா? அப்படின்னு தெரியல. பட் எனக்கு வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது யோசிக்கிறேன். எதுக்கு 4 இயர்ஸ் போய் படிச்சுக்கிட்டு, நம்மளுக்கு ஸ்கில் இருக்கு. அதாவது எனக்கு வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்றது பிடிக்கும், சர்ஃப் பண்றது பிடிக்கும். அத வச்சு நெறையா டெக்னிக்கலா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து இப்போ நீங்க யூடியூப் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூபோ, இன்ஸ்டாவோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன தோணும்? ரீல்ஸ் பார்ப்பீங்க, இல்லன்னா வேற ரீல்ஸ் பார்ப்பீங்க. யூடியூப் பார்க்குறீங்கன்னா, வேற ஏதாச்சும் யூடியூப் வீடியோ காமெடி பார்ப்பீங்க. இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அத கெயின் பண்ணுவீங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, இந்த இன் அ ஆ இந்த யூடியூப்ப ஏன் நம்மளே கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். இஸ் இட் டிஃபரண்ட் ஆர் ஐ டோன்ட் நோ. எல்லாருக்குமே இந்த ஒரு ஒரு தாட் வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து என் ஃப்ரெண்ட்டெல்லாம் கேட்கும்போது, இல்லடா எனக்கெல்லாம் அந்த மாரி வந்ததில்லங்கிறான். அடுத்தது வந்து இந்த மாரி தாட் இருக்காடா, உனக்கு ஏன் காலேஜ் போணும்னு தோணுது? நல்லா நம்மளே ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு, ஆ வேலைக்கு போயிடலாமே, இல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாமே, அந்த தாட்லாம் உனக்கு இருக்கா? அப்படின்னா, இல்ல. உனக்கு தான் இது ஆயிடுச்சு அப்படின்னாய்ங்க. ஓகே, ஓகே. ஏன் இது இப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம, கைண்ட் ஆஃப் தாட்ஸ் வந்து நெறையவே எனக்கு இருக்கு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ். ஐய்யய்யோ! அதெல்லாம் வந்து முடியவே முடியாது. அவ்ளோ தாட்ஸ் இருக்குது. எத எடுத்தாலும் அதுதான் வந்து இது எனக்கு மட்டும் தோணுதா? இல்ல வந்து எப்படி அது தோணுது அப்படின்னு புரியல. ஜஸ்ட் லைக் தட் 12த் முடிச்சோனே நான் டைரக்ட்டா காலேஜ் போல. ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒண்ணு ஜாயின் பண்ணேன். இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து என்னுடைய நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேனோ மைண்ட்ல அதே ஸ்ட்ரக்சர்ல வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. லைக் செல்ஃப் லேர்னிங் மாரி. நம்மளா கத்துக்கிட்டு, நம்மளா ஸ்கில்ல டெவலப் பண்ணி, நம்மளா ஒரு வேலைக்கு போறது மாரி தான். ஃபுல்லா அந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. ஓகே. ரைட். நம்மள மாரியே வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு 2, 3 பேர் இருக்காய்ங்க. +2 முடிச்சுட்டு அங்க வந்தாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இ இந்த மாரிலாம் தாட்ஸ் வருதே, ஏன் இந்த மாரி தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள வந்து ஒரே இதா இருந்துச்சு. இப்போ நீங்க இந்த ஜியோபாலிட்டிக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ இவ்வளதானா உலகம் அப்படிங்க இவ்வளோதான் உலகமா அப்படின்னு ஆயிடும். ஏன்னா, இங்க ஒருத்தன் ட்வீட் போட்டதுக்கெல்லாம் வந்து சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ட்ரி வரான். இப்ப அமெரிக்கால இருக்கிற ட்ரம்ப், அவர நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டுமே போதும். நீங்க வந்து ஒரு காமெடி ஷோ மாரி வந்து சோசியல் மீடியா பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. அதுவும் ட்ரஸ்ட் அந்த அப்ளிகேஷன்ல உள்ள எல்லா ட்வீட்டுமே காமெடி மாரி பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. அந்த ட்ரஸ்ட் பிளாட்ஃபார்மே ஒரு காமெடி தான். அதனால கிரியேட் பண்ணப்பட்டது தான். இந்த மாரி வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இப்போ நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன் அப்டின்னா, எனக்கு வந்து அத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அது வந்து டெப்த்தா ஒரு நாலேட்ஜ் வேணும். இப்போ வந்து மேலோட்டமா அந்த இதுக்குள்ள போயிடக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த மணி மணி மேல வந்து ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா, அதோட பவர் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து அட்டெயின் பண்ணணும். அப்படின்ற ஒரு வெறி இருக்கு. இப்போ ரீசென்ட்டா ஒரு ட்ரேடிங் ரீல்ஸ் பார்த்தேன். ஓகே ட்ரேடிங் நேரம் சொல்லிட்டு ஒரு 3 மாசமா ட்ரேடிங் பத்தி படிச்சுட்டு இருக்கேன். தேடிட்டு இருக்கேன். இல்ல இது எனக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதுவரையும் நான் யாரையுமே அந்த மாரி கண்டுபிடிக்கல. என் மண்டை வந்து கோளாறா இருக்குது. உங்க மண்டையும் அது மாரி கோளாறா இருக்கான்னு தெரியல.
வித்தியாசமாக யோசிக்கிறேன். டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வருது. அம், இந்த சொசைட்டியை பற்றின தாட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. எப்புட்றா இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு மாதிரி இதாகவும் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறேன், நிறைய நியூஸ் கேட்குறேன். அந்த நியூஸை பற்றி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இந்த இன்ஸ்டியூஷன் வந்து செஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. கம்யூனிகேஷன் செஷன், நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வேர்ல்டு வைட் இங்கிலீஷ் தான் நிறைய பேசுகிறாங்கிறது, இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கம்யூனிகேஷன் செஷன் இருக்குது. அந்த செஷனில் வந்து டிபேட்ஸ் நடக்கும். டிபேட்ஸ் நடக்கும்போது நான் இந்த மாதிரி டாபிக் வந்து கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக சூஸ் பண்ணுவேன். அப்போ பேசும்போது தான் தெரியும், ஓகே சொசைட்டியில் வந்து என்ன மாதிரியான ஒரு பிஹேவியர் இருக்குது, அவங்க என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்கங்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்க. அது மட்டும் இல்லாமல் நான் யோசிக்கிற விதமும் மற்றவங்க யோசிக்கிற விதமும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கா லைக் ஹவ் ஆம் மை த ஒன்லி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தோணுது. ஏன் எனக்கு மட்டும் அப்படி தோணுது? இப்போது அந்த ஒரு ரிஸ்க் வேணும். இப்போது 12th முடிச்சுட்டு காலேஜ் எடுக்காமல், ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற அந்த பிஹேவியர் இல்லாமல் காலேஜ் எடுக்காமல் ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே போயிட்டுருக்கேன். அதுவும் இந்த மாதிரி நீட்டு, ஜேஇஇ அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இன்ஸ்டியூஷன் இல்லை. இது வந்து டைரெக்டாக ஐடிக்குள்ளே போகிற மாதிரியான செல்ஃப் லேர்னிங் இன்ஸ்டியூட்டு. 1 இயர் ஆஃப் கோர்ஸு, 5 லட்ச ரூபா ஃபீ. ஸோ இந்த ஒரு தாட்டு எவனுக்குமே வரல. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், இந்த மாதிரி வந்து போவீங்களாடா? ஆனால் அந்த ஹப்புக்குள்ளே போனபோது வந்து ஒரு 2-3 பேர் நான் பார்த்தேன் என்னுடைய ஹப்பில். அவங்களும் வந்து லைக் ஒருத்தவங்க தான் வந்து என்ன மாதிரி ஒரு செல்ஃப் டெசிஷன் எடுத்து வந்திருக்காங்க. இன்னொரு ஒரு 2-3 பேர் வந்து அவங்களுக்கு வந்து கைடு இருந்ததுனால தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க. இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்து +2 முடித்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு. அதனாலேயே நம்பி நிறைய பேர் கூட வந்தாங்க. பட் என்ன மாதிரி யோசிச்சு வந்ததுங்கிறது நான் வந்து ஃபியூ பீப்புள்ஸ் தான் பார்க்குறேன். அது தட்ஸ் வியர்ட் அபவுட் மீ. இப்போ இந்த யூடியூப் சேனலும் வந்து கிட்டத்தட்ட இதே ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்கு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது அப்லோட் ஆகுமான்னு எனக்கு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ எடுத்துருப்போம் முன்னாடி. எனக்கு என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் இது பண்ணிடுவாங்களோ, நம்மளை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி, இல்லை ஏதாச்சும் தப்பாக பேசுகிறாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பயமும் இருக்குது. நிறைய தாட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய நான் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுறது பிடிக்கும். நான் கெயின் பண்ண இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது அதை விட ரொம்ப பிடிக்கும். லெட்ஸ் சி இது வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு வகையான ரேண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு டைட்டில் என்ன போகிறதுன்னு எனக்கு தெரில. த ரேண்ட் ஆஃப் அன் அன்காமன் மேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வரேன்னு பார்க்குறேன். லெட்ஸ் சி, நம்மள மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். யா, ஓகே, டாடா, பை. Generate by AI.